கன்னியாகுமரியில் கேரளாவிலிருந்து கோழி கழிவுகள் குமரி எல்லைகளில் கொட்டப்படுவது தொடர்கதையாகி வரும் நிலையில் தற்போது கேரளாவில் இருந்து தெருநாய்களை குமரியின் எல்லையில் கொண்டுவிடும் சம்பவம் அரங்கேறி வருகிறது. அத்துமீறிய கேரள சேட்டன்களை பொதுமக்களே தட்டி தூக்கியது எப்படி? தங்கள் மாநிலம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழகத்தை குப்பை தொட்டியை போல் பயன்படுத்தும் கேரள சேட்டன்களின் புதிய திட்டம் தற்போது எல்லையோர தமிழக மக்களுக்கு புதிய தலைவலியை கொடுத்துள்ளது. கோழி கழிவு மற்றும் மருத்துவ கழிவுகள் அத்துமீறி கொட்டப்படும் போக்கிற்கே தீர்வு கிடைக்காத நிலையில் தற்போது தெருநாய்களை தமிழக எல்லைப் பகுதியில் விட்டுச் செல்லும் சேட்டன்களின் சேட்டைகள் கட்டுப்படுத்தப்படுமா? கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பகுதியில் இருந்து 20ற்கு மேற்பட்ட நாய்களை ஏற்றிக்கொண்டு வாகனம் ஒன்று தமிழகத்தில் கன்னியாகுமரி நோக்கி வந்து கொண்டிருந்தது. குமரி மாவட்ட எல்லைப் பகுதியான நெட்டா சோதனைச் சாவடி வழியாக வந்த அவர்களை தடுத்து நிறுத்திய தமிழக போலீசார் அவர்களிடம் விசாரித்துள்ளனர். அப்போது நாய்களுக்கு ஊசி போடுவதற்காக கொண்டு செல்வதாக அப்பாவி போல் முகத்தை வைத்துக்கொண்டு கூறியுள்ளனர். அதற்கான போலி ஆவணங்களையும் காட்டியதால் நம்பிய சோதனைச் சாவடி போலீசார் அவர்களை அனுமதித்துள்ளனர். இதையடுத்து குமரி மாவட்டத்தின் எல்லையான கட்டச்சல் பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு சென்ற அவர்கள் வாகனங்களில் இருந்த தெருநாய்களை அவிழ்த்துவிட முயன்றனர். இதை பார்த்த அப்பகுதி மக்கள் உஷாரானார்கள். உடனே அப்பகுதி முழுவதும் இந்த தகவல் பரவ அங்கு குவிந்த மக்கள் வாகனத்தை மடக்கி பிடித்து அவர்களை சிறைபிடித்தனர். மேலும் கேரள நபர்களால் அங்கு விடப்பட்ட தெருநாய்களை அவர்களை வைத்தே மீண்டும் பிடிக்க வைத்தனர். இது குறித்து கடியல் போலீசாருக்கு தகவல் கொடுத்த பொதுமக்கள் பிடிபட்டவர்களையும் வாகனம் மற்றும் நாய்களுடன் ஒப்படைத்தனர். இதையடுத்து நாய்களை கொண்டுவிட முயற்சித்த வாகனத்திற்கு கடையால் பேரூராட்சி சார்பில் 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. பிடிபட்ட நபர்களிடம் நாய்கள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பது குறித்து கடியல் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். கேரளாவில் இருந்து கோழி கழிவுகள் குமரி எல்லையில் கொட்டப்படுவதை தொடர்ந்து குமரி எல்லைப் பகுதியில் நாய்களை கொண்டுவிட முயன்ற சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.